நேற்று கறி தின்றுருக்கு, பிரியாணி தின்றுருக்கு, இன்னைக்கு என்னடி மீன்ன்ற. ஏன்னா நேற்று வந்து பிரியாணி பண்ணோமா, அதனால இன்னைக்கு வந்து பழைய சோறு இருக்காது. கருவாடு டேஸ்ட் வித்தியாசம் இல்லை. காலி ஆயிடுச்சு அங்கே இருக்கா? சீக்கிரம் நாளைக்கு வச்சு காலி பண்ணிடு. ஏன்டாப்போ பரியாணி எடுத்து போயிட்டா ஸ்கூலுக்கு. ஏன்னா அந்த பெரிய டப்பா எங்கே உள்ளது? அந்த கருப்பு கலரு லைட் ஆஃப் பண்ணி பார்த்து லைட் எரியா செய்யுது. இந்த ஷர்ட் வந்து அயன் பண்ணாமலே போடலாம். அயன் பண்ணுன்ற அவசியமே இல்லை, நீட்டாக இருக்கும். ஓகே, பாருங்க, ஏதாவது கொஞ்சம் கூட சுருக்கு இருக்காது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக ரம்ஜான் பெருநாள் வந்து முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. பிரியாணியெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்டு இன்றைக்கி வந்து காலையிலே எழுந்திரிச்சாச்சு. ஆனால் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டிஸ் தான் ஏன் இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு தெரியல. ஏன்னா நேற்று வந்து மத்தியானம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு படுத்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கினவன் ஈவினிங் 5:30 மணிக்கு தான் இருந்துச்சு. 5:30 ஆகிடுச்சு. அசத்தில் கூட போகல, அந்தளவுக்கு நல்லா தூக்கம். அதே மாதிரி நைட்டும் வந்து நல்லா தூங்கிட்டேன். ஆனால் மறுபடியும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தான் தெரில. ஃபுல்லாக ரெட்டிஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு குளியல் போட்டு அதுக்கப்புறமா அந்த ரெட்டிஸ் இருக்குது அப்படின்றது. அன்றைக்கி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சதுக்கப்புறம் அந்த ரெட்டிஸ் இல்லை. அன்றைக்கி ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. காலையில் எழுந்திரிச்சாச்சு. ஃபஸ்ட் வேலை என்ன? ஒரு 1/2 லிட்டர் வாட்டராவது எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும். அதுக்கப்புறம் தான் டீ. ½ லிட்டர் வாட்டர். இன்னொரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் விட்டு மறுபடியும் டீ சாப்பிடணும். டீ காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விட்டு டீ குடிக்கணும். வெறும் வயிற்றுல டீ குடிக்கக்கூடாது. இது எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ குடிச்சாச்சு. அடுத்து என்ன வேலை? காலை கடன்கள். பாத்ரூம் போகணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கணும். ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து லேசாக தேய்ச்சி விட்டாலே போதும். இந்த லைசாலு, ஹார்பிக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, குளிச்சுட்டு வரேன். கைஸ், குளிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னா டிஃபன் பண்ணணும். டிஃபன் மேக்ஸிமம் இன்றைக்கி நான் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து பிரியாணி பண்ணோமா, அதனால் இன்றைக்கி வந்து பழைய சோறு இருக்காது. ஸோ இன்றைக்கி டிஃபன் பண்ணுவோனா இல்லையான்றது தெரியல, பார்க்கலாம். அடுத்ததாக அப்படியே வந்து லைனுக்கு கிளம்பணும். லைனுக்கு போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைகள். சரியா? ஏற்கனவே வந்து 2 நாள் ஆகிடுச்சு, 3 நாள் ஆகிடுச்சு லைனுக்கு போய். ஏன்னா சாட்டர்டே சண்டே லைனுக்கு போக மாட்டேன், லீவு. அப்புறம் திங்கக்கிழமை நேற்று வேறு பெருநாள் இருந்ததா, லைனுக்கு போகலை. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 கடைகளை வந்து கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்து வந்தேன், அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி வந்து வியாபாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. போயிட்டு வரலாம். சரியா? சட்டை எது போடலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இதில் எதுவுமே போட வேண்டாம் இன்றைக்கி. ஏன்னா அயன் பண்ணாமலே ஒரு ஷர்ட்டை வந்து போட முடியும். அந்த ஷர்ட் வந்து நான் அயன் பண்ணவே மாட்டேன். எப்போவாவது வீட்டில் மறந்து போயிட்டு அயன் பண்ண துணியோடு எடுத்து கொடுத்துருவாங்க, அதையும் அயன் பண்ணி வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஷர்ட் வந்து அயன் பண்ணாமலே போடலாம். இப்போது அந்த ஷர்ட் தான் போட போகிறோம்.
இந்த ஷர்ட் தான். ஓகே, இந்த ஷர்ட் வந்து அயர்ன் பண்ணாமலே போடலாம். அயர்ன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, நீட்டாக இருக்கும். ஓகே பாருங்க, ஏதாவது கொஞ்சம் கூட சுருக்கு இருக்காது. அதனால் இதை வந்து இன்றைக்கி போட போகிறோம். அதுலேருந்து கொண்டு வரணும். லைட் ஆஃப் பண்ணி பார்த்து பண்ணிட்டு ரெடியாக செய்யுது. அந்த பேண்ட்டு இந்த வச்சுரு, ஜீன்ஸ் பேண்ட். அந்த பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட். நேற்று என்னடி கறி தின்றுருக்கு, பிரியாணி தின்றுருக்கு, இன்னைக்கு என்னடி மீன்ன்ற. கேளு என்ன மீன் கேளு. இங்கே சவுண்டு இப்போ இன்னைக்கு மீனாக இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்களா, கையை மடிச்சு விட்டுட்டு தான் வந்து இந்த ஷர்ட் வந்து போட முடியும். ஏன்னா போட்டுட்டுக்கப்புறம் மடிச்சு விட்டுருந்தீங்க 2 மடிப்புக்கு மேலே 3வது மடிப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப ரிஸ்க்கு. இதே வந்து பாருங்களேன், இப்போ நான் போடும்போது இதை பாருங்கள், இதுக்கு மேலே வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சில நேரங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். என்ன பண்ணுவேன் தெரியுமா, டக்குன்னு ஒரு மடிப்பு எடுத்து விட்ருவேன். ஓகே சரிங்களா, இந்த இடத்துல கிளம்பலாமா? லைனிங் போயிட்டு வந்து பேலன்ஸை பேசுகிறேன். ஓகே, ஏதாவது தெரியுதா அயர்ன் பண்ணாத மாதிரி? ஏன்னா இந்த ஷர்ட் வந்து இந்த கிளாத் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து அயர்ன் பண்ணாமலே போடலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி கிளாத்தே அமைஞ்சால் நல்லா தானே. அந்த அயர்ன் பண்ணுற செலவு மிச்சம் இல்லை. வாரம் வாரம் எப்படி ஒரு 30 ரூபா 40 ரூபா ஆகுதுல்ல மந்த்லி. அதுவே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 150 200 வரைக்கும் ஆயிடும். ஓகேவா, அதை மிச்சம் பண்ணணும்னா இந்த மாதிரி கிளாத்தாக வாங்கி யூஸ் பண்ணணும். சரி ரைட்டு, ஓகே வரட்டுமா? ஓகே, போயிட்டு லைன் வியாபாரம் பண்ணிவிட்டு வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், மத்திய சாப்பாடு. ஓகே, இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து என்ன அப்படின்னா, ஒயிட் ரைஸ் இருக்குது, ரசம் இருக்குது, துவையல் இருக்குது, அப்புறம் நம்ம ஃபேவரட்டான அப்பளம் வடகம் இருக்குது, அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் என்ன அப்படின்னா கருவாடு இருக்குது. ஓகேவா, ஸோ இன்றைக்கி செம்ம பிடிக்க போகிறோம். நல்லா பசி, லைனுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்லாமா? எனக்கு இந்த பிரியாணி நெய் சோறை விட இந்த மாதிரி ரசம் சாம்பார், அதாவது வெஜ்ஜு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சைடிஷ் வந்து அதிகமாக இருக்கும். பிரியாணி நெய் சோறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி குழம்பு சாம்பார், அதிகபட்சமாக எக்ஸ்ட்ரா சைடிஷ்னு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தயிர் சம்பளம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஊறுகாய் வைப்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி அப்பளம் வடகம் கருவாடு இதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜில் வந்து சாப்பிட முடியாது. அதனால் வெஜ் சாப்பாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக சாம்பார் அப்புறம் புளிக்குழம்பு அதெல்லாம் விட இந்த ரசம் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் சாப்பிடுவேன். ரசம் ஊற்றியாச்சு, துவையல் வச்சாச்சு. ஓகே, கருவாடு சைடில் வச்சு, கருவாடை வந்து சாப்பிட்ணும் ஆனால் சாப்பிடக்கூடாது. எப்படின்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது, லைட்டாக டச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அண்டு முக்கியமாக வந்து இந்த சாப்பாட்டில் கருவேப்பிலையை மட்டும்தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த மல்லியில் தக்காளி அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன். கருவேப்பிலை வந்து 1-2 இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதிகமாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஆனால் கருவேப்பிலை சாதம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சாதம் ஒரு நாள் சாப்பிடணும். இப்போ சாப்பாடு ஆரம்பிக்கலாமா? அருமை. அப்புறம் இந்த வடகம் அப்புறம் வந்து நல்லா மொறுன்னு இருக்கா, சூப்பராக இருக்கும். வடகம் அப்புறம் தான் மொறுன்னு தான் இருக்கும். நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. கருவாடு
ரசிதா கருவாடு டேஸ்ட் வித்தியாசம் இல்லை. கருவாடு ஏன் டேஸ்ட்டு சரியில்லைன்னு கேட்டால் நாளாகிடுச்சான். நோம்புக்கு முன்னாடி வாங்கினதா? நோம்புக்கு முன்னாடி வாங்கினது. நம்ம சாப்பிடவே இல்லையா அந்த 15 நாள் வந்து வீட்டில் நோம்பு சகர சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் வந்து பள்ளிவாசலே சாப்பிட்டோமா, அதனால் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. காலி ஆகிடுச்சா இன்னும் இருக்கா? சீக்கிரம் நாளைக்கு வச்சு காலி பண்ணிடு. இந்த கருவாடை காலி பண்ணிட்டு புதுசாக வாங்க. ரெண்டு துண்டு இருக்கு. பாப்பா சாப்பிட்டுச்சோம். என்ன சேரல ஏற மாட்டுக்கா சார்ஜ். ஆனால் சும்மா ஏமாத்து வேலை பார்ப்பாது. அவனுக்கு கொடுக்குற பேட்டரி மட்டும்தான் அதில் சார்ஜ் ஏறும். நம்ம வேறு பேட்டரியை போட்டோம்னா சார்ஜ் ஏறாது. ஆமாம் அது ஏறுதா? ஏறலையோ? ரீசார்ஜபிள் பேட்டரி. அது வந்து என்னென்னா அந்த இது இருக்குல்ல சார்ஜ் ஏற்றுற அந்த பாக்ஸு, அதை வந்து மற்ற பேட்டரி எதுவும் போட்டு பார்த்தா ஏற மாட்டேங்குது. அவங்க பேட்டரி மட்டும்தான் ஏறிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்படியே போட்டாச்சு, அந்த பேட்டரியும் தீர்ந்து போச்சு. வேறு பேட்டரி யூஸ் பண்ணி சார்ஜ் ஏற்றலான்னு பார்த்தா ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் ஏமாத்து வேலை. அவங்க கம்பெனி பேட்டரி மட்டும் தான் சார்ஜ் ஏற மாதிரி தான் செட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டிங்க? சரி, இவ்வளோ நேரம் வரைக்கும் அப்படி தான் இருக்கோ? 10 மணிக்கு சார்ஜ் போட்டுது. மணி எத்தனை? 3, 2:30 மணி. 2:45 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் சார்ஜ் ஆகுது. ஏறல. தேசிய இருக்கோ? அப்படியா? சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேணும். தண்ணி 2 தடவை குடிச்சிட்டேன். இடையில குடிக்க மாட்டேன். தெரியுமா வரனா விற்க வரல. இன்னும் வந்துரும்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் என்ன சூடாகுது? இதான் கைஸ் அந்த ரீசார்ஜபிள். ரசதரியா நல்லா சூடாக இருக்கு. ஆனால் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. வேஸ்ட் இது. கடைசியில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ரசத்தை ஊற்றி அப்படி ஒரு அலசி குடிச்சோன்னு இப்படியே வந்து தொடச்சிட்டு வரலாம். கிளியர். ஏன்டாப்போ பரியன் எடுத்து போயிட்டா ஸ்கூலுக்கு? ஏன்னா அந்த பெரிய டப்பா எங்கே உள்ளது? அந்த கருப்பு கலரு எனக்கு ரிலையன்ஸில் வாங்கினமே, அது கழுவியாச்சா? நல்லா வேறு கழுவுனது உண்டுல பிங்க் கலர். இது இப்போ கழுவுனது ஒன்றுமே இல்லைடப்பா. தண்ணி இல்லை எனக்கு மேலே. சரி, கை தொடக்கி தந்தா இங்கே கொடு. ரசம் சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டாச்சு.
அல்ஹம்துலில்லாஹ்.